டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான டேஸ்ட்டில் பன்னு செய்ய போகிறோம். நல்லா புசு புசுன்னு ஸ்பாஞ்ச் மாதிரி டீ கடை பன்னு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. அவங்க எல்லாருக்காகவும் நமக்காகவும் சேர்த்து சூப்பரான ஒரு பன்னு இன்றைக்கி போட போகிறோம். இப்போ நம்ம டீ கடை கிச்சனில் வந்து பன்னு ரெடி பண்ணியிருக்கோம். அந்த பன்னு எப்படி ரெடி ஆகிருக்கும் பாருங்க. நல்லா உப்பெல்லாம் நல்லா அருமையாக ரெடி ஆகிருக்கு. எப்படி இருக்கு? உள்ள ஒண்ணுமே இல்ல. பெருமாள் அப்படியே கேமரா உள்ள கொண்டு போயிருவாரு போல தெரியுது. தேடுறாரு. அங்க ஒண்ணு இருக்காத. ஒண்ணும் இல்ல. அங்க ஒண்ணு இருக்காது. அது வந்து பனானா பன்னு. அதாவது பன் டைப்ல நம்ம ஒரு டீ டைம்ல இந்த மாதிரி நல்ல ஒரு ரெடி பண்ணி சாப்பிட்டோம்னா ஒரு வித்தியாசமா நல்லா அருமையா இருக்கும். உனக்கா நீங்க டீ கடை கிச்சன்ல வந்து வாழைப்பழ பன் அதான் பார்க்க போறோம். பனானா பன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தை, ஒரு குடுவையான பாத்திரத்தை எடுத்துக்குவோம். இப்போ வந்து வாழைப்பழம், நம்ம வாழைப்பழம் வந்து நாட்டு பழம் தான் எடுத்திருக்கேன். நல்லா கனிஞ்ச பழமா எடுத்திருக்கேன். அந்த கனிஞ்ச பழத்துல வந்து நல்லா உரிச்சிட்டு பழத்தை இதில் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன பழமா இருக்கிறதுனால ஒரு 3 பழம் எடுத்திருக்கேன். நீங்க ஒரே பழம் பெரிய பழமா இருந்துச்சுன்னா ஒரு பழம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா 2 பழம் கூட எடுத்துக்கலாம். இதுல வந்து பச்சை பழம் இருந்துச்சுன்னா பச்சை பழம் கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நான் நாட்டு பழம் சேர்த்திருக்கேன். இப்ப நம்ம உள்ள சேர்த்தாச்சு. இப்ப இந்த வாழைப்பழத்தோட ஒரு 3 டேபிள் ஸ்பூனு ஜீனி அதையும் நம்ம உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி விட்டுறணும். நல்லா மசிச்சு கரைச்சி விட்டுறணும். ஜீனியோட சேர்த்து 3 வாழைப்பழத்தையும் நல்லா மசிச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சுக்கணும். இப்போ நம்ம வாழைப்பழத்தையும் அந்த ஜீனியும் போட்டு நல்லா அந்த மாதிரி மசிச்சு விட்டுறணும். இப்போ மசிச்சுட்டு அடுத்து நம்ம சேர்க்க போகிறது வந்து ஒரு கெட்டி தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூனு அதையும் சேர்த்தாச்சு. புளிப்பு இல்லாத தயிர். இதுக்கு ஒரு 2 பிஞ்ச் அளவு உப்பு நம்ம அதே இதில் சேர்த்துடலாம். தூள் உப்பு. சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூனு ஜீரகம் அதையும் நம்ம இதில் சேர்த்துடணும். நெய் 1 டேபிள் ஸ்பூனு நெய் அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா எல்லாத்தையுமே கலந்து விட்டுருங்க. வாழைப்பழ பண்ணுக்கு நம்ம வந்து இப்போ சேர்த்தாச்சு. அடுத்து மாவு கொண்டு தான் சேர்க்கணும். நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. அந்த இனிப்பு, அந்த ஜீரகம், நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த தயிர் எல்லாமே நல்லா ஒரு தடவை நல்லா அந்த வாழைப்பழத்தோட கலந்துடணும். இந்த மாதிரி இப்போ தண்ணி எதுவும் சேர்க்கலை. தண்ணி சேர்க்காமலே நமக்கு அந்த வாழைப்பழம் இது அந்த கனிஞ்ச வாழைப்பழம் இருந்தால் தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு உழப்பு நல்லா கிடைக்கும். இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்டாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். வாழைப்பழ பண்ணு பிடிக்கும், குழந்தைகளுக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். இது 1/4 டீஸ்பூன் போல சோடா உப்பு அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம மாவு சேர்க்க போகிறோம். மாவு வந்து மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப்பு மைதா மாவு தான் எடுத்துருக்கோம். மைதா மாவு இதில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு மைதா மாவு தான் சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த வாழைப்பழம் நம்ம நல்லா கடைஞ்சி வச்சுருக்கோம்ல, அந்த வாழைப்பழத்துலேயே அந்த மைதாவையும் உள்ளே போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா இது பண்ணி கொடுங்க. அது அந்த வாழைப்பழத்துலேயே நல்லா அந்த மாவு நல்லா ஊறிடும். அப்புறம் நம்ம கை போட்டு செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா நம்ம அதோட சேர்த்து வாழைப்பழத்தோடு சேர்த்து நல்லா கலந்தாச்சு. அந்த வாழைப்பழத்தை நல்லா அந்த மாவு உறிஞ்சிருச்சு. உறிஞ்சிட்டு இப்போ நமக்கு கெட்டி பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ நமக்கு இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு எல்லாம் வலிச்சு விட்டுறலாம். நம்ம இதுலேருந்து இது வந்து இனிமேல் பிசைகிறதுக்கு தோதுக்காக நம்ம கைட்ட தான் பிசைஞ்சுக்கணும். இப்போ நம்ம அதை கை கொண்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கலை. நம்ம அந்த வாழைப்பழம் அந்த கனிஞ்சதே சரியாக இருக்கும். நல்லா பிசைஞ்சு கொடுத்துடணும். வாழைப்பழமும் மாவும் நல்லா சேர்ற மாதிரி கிட்டத்தட்ட நம்ம பூரி மாதிரி தான். இப்போ நம்ம மாவு இந்த வாழைப்பழத்தோட அந்த கனிஞ்ச மிக்சிங்லேயும் நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா இந்த அளவுக்கு நல்லா இலக்கமாக இருக்கு. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் குறையாம நமக்கு ஊறணும். ஊறினா தான் நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் நல்லா பன்னு மாதிரி நல்லா உப்பி வரும். இதை நல்லா ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம பனானா பண்ணுக்கு வந்து மாவு ஊற வச்சு 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்தாச்சு. மாவு நல்லா ஊறி போயிருக்கு. இப்போ அதை நம்ம லேசாக ஒரு பரட்டு இந்த மாதிரி ஒரு பரட்டு பரட்டிக்கங்க போதும், அவ்வளோதான். இப்போ நம்ம இதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம இந்த அளவுக்கு நம்ம லைட்டாக மைதா மாவு இந்த பலகையில் நம்ம தேய்க்கிற பலகையில் கொஞ்சம் மைதா மாவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த உருண்டையை எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு சின்னதாக கூட எடுத்தால் போதும். இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். இதை நல்லா
மேலங்களும் நல்லா லேசாக பிரட்டி மாவில் பிரட்டி விட்டுக்கோங்க. பிரட்டி விட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். வழக்கமாக எப்பயும் போல நம்ம தேய்க்கிற மாதிரி தான். நல்லா ஒரு ரவுண்டாக ஒன்று போல தேய்ச்சி எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி இப்போ நம்ம இந்த ஒட்டிகிட்டு இருக்க மாவை லேசாக இப்படி தட்டினோம்னா அந்த மாவை நல்லா உதிர்ந்துடும். இப்போ நம்ம தனியாக வச்சுக்கலாம். நல்லா இந்த சைஸுக்கு தேய்ச்சி எடுத்துக்கணும். இந்த மேலே இருக்க மாவை இப்படி லேசாக தட்டினாலே நமக்கு நல்லா உதிர்ந்து வந்துடும். இப்போ இதை நம்ம தனியாக எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி இப்போ நம்ம பனானா பண்ணுக்கு இந்த மாதிரி நல்லா வட்ட வட்டமாக நல்லா பூரிக்கு தேய்ச்ச மாதிரி தேய்ச்சிக்கணும். இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கணும். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். எண்ணெய் சூடு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல பூரிக்கு நல்லா சூடு ஓவராக வச்சுருப்போம். நல்லா அந்த அளவுக்கு சூடு இருக்கணும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். அப்படி போட்டுட்டு மறுபடியும் அந்த எண்ணெயை வந்து லேசாக நம்ம மேலே அப்படி நல்லபடியே மோந்து ஊற்றினோம்னா நமக்கு அது ஒன்று ஓல் நல்லா உப்பி வந்துடும். இப்போ நல்லா அந்த அளவுக்கு உப்பி வந்தோடனே நம்ம அப்படியே புரட்டி விட்டுறலாம். அப்படியே புரட்டி விட்டு ரெண்டு பக்கமும் ஒன்று போல் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மறுபடியும் புரட்டிக்கலாம். ஏன்னா அது ஒரு சைடாக வந்து நல்லா நிறம் மாறிடும். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கனால இந்த அளவுக்கு நமக்கு டக்கு டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரிசி எடுத்துடலாம். இப்போ நம்ம அடுத்ததை போடலாம். ரெண்டாவது ரவுண்டு ஒன்று ஒன்றா கூட போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மறுபடியும் போட்டு நமக்கு அந்த எண்ணெய் சூடாக இருந்தால் தான் நமக்கு நல்லா உப்பி வரும். அவ்வளோதான், போட்டு வேகவும் புரட்டி விட்டு நம்ம ஒன்று போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படியே வாழைப்பழ வாசனை வரும். இது வேகும் போதே நமக்கு நல்லா வாழைப்பழ வாசனை ஜாமுன்னு வரும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் அந்த வாழைப்பழத்தில் நல்லா பிசைஞ்சு விட்டு மாவை போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அருமையான ஒரு பன்னு. இந்த ஷேப் வந்து பன்னு ஷேப்பில் இருக்கும். இந்த டீ கடையில் வாங்கி பன்னு சாப்பிட முடியுங்களா, பிச்சு அப்படி சாஃப்டாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா சாப்பிட்டா இன்னைக்கு நம்ம ஒரு பனானா பன்னு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருக்கு. அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். சும்மா பன்னு வந்து நம்ம எப்படி அந்த பன்னை சாப்பிடுவோம், அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கு. அந்த ஜீரகம் அதெல்லாம் போட்டு நம்ம அதை மென்று சாப்பிடும்போது அந்த ஒரு டேஸ்ட் நல்லா உள்ள ஒரு மனமா உள்ள போகுது. அது அப்படி மனமா உள்ள போகும்போது நமக்கு அது ஒரு நல்லா அருமையா இருக்கு. இது மாதிரி நம்ம வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி வந்ததுன்ற நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.